இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுமா உருவானது? நீங்களே உணர்ந்திருப்பீங்க. என்னடா நம்முடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் சிறு வயதிலிருந்து வளரும் பொழுது இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ள உருவாகவில்லை. இருந்தாலும் போக போக அவர்கள் இதை செய்து விட்டார்கள். நம்மளும் அவர்களுக்கு இதை செய்தே ஆக வேண்டும் என்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பித்திருக்கும். இது ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இருவரின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக பொருந்தும். எப்படியாவது பழி வாங்கணும், நமக்கு செய்ததை அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் கிடைத்ததுக்கு அப்புறமோ, இல்லைன்னா உங்களுடைய வயது கூடினதுக்கு அப்புறமோ, நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய மனதிற்குள் ஒரு ஐடியாவானது வந்திருக்கும். சில யோசனைகள் உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பித்திருக்கும். நான் இதற்கு பதில் கொடுத்தே ஆகணும், அவர்கள் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி செய்யக்கூடும் என்று உங்களுடைய மனதிற்குள் பல கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் செய்த விஷயங்கள் சிறிதாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதனை ஒவ்வொரு தடவைகளும் நினைக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறியிருக்கும். அந்த விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அந்த விஷயங்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்து இவர்கள் எதையாவது ரிவெஞ்ச் எடுக்கணும், நம்ம பட்ட வழியே இவங்களும் படணும் அப்படின்னு பல கவலைகள், பல எண்ணங்கள், அதிகப்படியான யோசனைகள் இதெல்லாமே உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா அந்த ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு அது ஆரம்பத்துல போதுமான அளவுக்கு டெம்பரரியாக சின்ன காலம் அளவுக்கு உங்களுக்கு தைரியத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். ஆனா அந்த ஒரு ஃபீலிங் உங்களுடைய வாழ்க்கைய உள்ளுக்குள்ள உங்களை மாற்றவும் ஆரம்பித்திருக்குங்க. அதை போக போக நீங்களே உணர ஆரம்பித்திருப்பீங்க. முதல்ல நீங்க பழி வாங்கணும்னு ஆரம்பிப்பீங்க. போக போக அதுவே உங்களுடைய குணமாகவும் உங்களுடைய இயல்பாகவும் மாற ஆரம்பிக்கும். அதை நீ பார்க்கும் பொழுது நம்ம ஏன் இப்படி ஆனோம் அப்படின்னு உங்களுக்குள்ள சில மனக்கவலைகள் கூட நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் அந்த பாதையில் போனால் நீங்கள் உங்களையே இழக்க நேரிடும் என்று நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கோவப்படுவீங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் இழக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி போக போக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதை நீங்க விட்டு விடுவீங்க. சில மனிதர்கள் கூறியதை நீங்க செய்யாமல் இருப்பீர்கள். இதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுடைய வேலையும் உங்களுடைய கையை விட்டு போக ஆரம்பிக்கும், மரியாதையும் போக ஆரம்பிக்கும். அது எல்லாமே போக போக நீங்களே உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நம்ம மற்றவங்களை ஏதாவது திருப்பி பண்ணணும்னு நினைத்தோம், நமக்குத்தான் தேவையில்லாதது நடக்கு, கருமாவே அவங்கள பார்த்து கொண்டு விடும் என்று நீங்களே அந்த ஒரு எண்ணத்திற்கு வந்து விடுவீங்க. இதனால நீங்கள் ரிவெஞ்சை விட இந்த ஒரு நேரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் தேர்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறினாலே போதும், மற்ற மனிதர்கள் நம்மளை பார்த்து அவர்களே அழிந்து விடுவார்கள் என்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்க நிச்சயமாக மாறி விடுவீங்க. நீங்க யாரையும் மன்னிக்க முடியாத நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். நீங்கள் அனுபவித்த காயங்கள் சாதாரணமானவைகளாக உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்திருக்காது. அது மிக ஆழமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். அதனால் மன்னிக்கணும் என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு மிக பெரியதாகவே இருந்திருக்குங்க. இது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீங்க எப்படி மன்னிக்கணும், எந்த விதத்தில் மன்னிக்கணும் என்று தெரியாமல், அதற்கான பதில் கிடைக்காமல் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்திருப்பீங்க. நீங்கள் முயன்றாலுமே சில வழிகள் உங்களை மறக்க முடியாமல் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த நினைவில் நீங்கள் உங்களை இந்த ஒரு நேரத்துல மறக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மன்னிப்பது அவர்களுக்காக கிடையாது, அது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காகவும் மட்டுமே. சில மனிதர்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தவறு செய்தாலும் நீங்கள் மன்னித்து விடுவீங்க. மன்னித்து விடாமல் நீங்கள் அதையே நினைத்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். இரவு நேரங்களில் தூக்கங்களை வர வைக்காது. அதனையே நினைத்து நினைத்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். அதனால சில மனிதர்கள் செய்த தவறுகளை நீங்கள் உடனடியாக மன்னித்து விடுவீங்க. மன்னித்து விட்டதும் அவர்களும் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதனால அதை நீங்கள் அப்படியே மறந்து விடுவீங்க. இந்த மாதிரியான நல்ல ஒரு மனிதராக நீங்கள் யோசித்து வாழுவதனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில பிற்காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை இப்பொழுதே நீங்க தீர்த்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மன்னிப்பது அவங்களுக்காக இல்லை, எனக்காகத்தான் என்று நீங்கள் புரிந்து கொண்ட அந்த ஒரே ஒரு நிமிடம், அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுத்திருக்குங்க. உங்களுடைய நெருங்கியவர்களை உங்களுக்கு துரோகம் நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. நீங்க எப்பொழுதுமே க்ளோஸாக வைத்த மனிதர்கள் தான் உங்களை காயப்படுத்துவார்கள். அது உங்களுக்கும் தெரியும். ஆனா அதே மாதிரி நீங்கள் எல்லாரிடமும் எல்லாத்தையும் நீங்க வெளிப்படையாக கூற மாட்டீங்க. சில விஷயங்களை உங்களுடனே வைத்துக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருக்கும் பொழுது உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை எந்த அளவுக்கு தொந்தரவு செய்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தாங்க நீங்க நிச்சயமாக தெரிந்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஸ்ட்ரேஞ்சர்ல இருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. புதிய மனிதர்களிலிருந்து, யாருன்னே தெரியாதவங்கள்ல இருந்து, உங்களுடைய வாழ்க்கையில காலங்காலமா பழகி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களிலிருந்து அனைவரும் உங்களை தேடி வந்திருப்பாங்க. வந்து அவங்க உங்களை
இந்த ஒரு நேரத்தில் காயப்படுத்தியிருப்பாங்க. இது ஈஸியாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுடைய க்ளோஸான சர்க்கிளில் இருந்து தான் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் துரோகம் என்பது நடந்திருக்கும். குழப்பங்கள், வெளியில் சொல்ல முடியாத அதிர்ச்சியான வாழ்க்கை, இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். அதனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய ஒரு பெயினை, ஒரு வலியை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இது உங்களை இன்னமும் வெளியில் சொல்ல முடியாத, மனதிற்குள்ள மட்டுமே வைத்து கொண்டிருக்கக்கூடிய சில கஷ்டங்களையும், வெளியில் சொல்ல முடியாத ஒரு தெளிவையும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இது உங்களுடைய சர்க்கிள் சின்னதாக இருக்கலாம். அதனால மட்டுமே நீங்க எப்பொழுதுமே உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு வாழுவீங்க. இருந்தாலும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் எப்பொழுதுமே நீங்க இருப்பது போல உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இதுவரைக்கும் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். இனிமே இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த எல்லா விதமான கஷ்டங்களும் இனிமே தீர்ந்து போயிடும். அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாக மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடியும் வரவும் செய்யுங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை தேடி கொடுக்கும். நீங்க எப்பொழுதுமே பிஸ்னஸ் பற்றி யோசித்து இருந்திருப்பீங்க. நீங்க எப்போதுமே அதிக நேரங்கள் தனியாக இருப்பீர்கள். தனியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அடுத்து எப்படி போகணும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்முடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும், பணத்தை எப்படி சேமித்து வைக்கலாம் என்கிற மாதிரியான பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா நீங்கள் உள்ளுக்குள்ள பயமானது இருக்கும். எது செய்தாலும் அது வெற்றியாக மாறுமா என்கிற மாதிரியான சந்தேகங்களும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டேதாங்க இருந்திருக்கும். அதனால எதையுமே நீங்கள் செய்ய முடியாமல் மனதிற்குள்ள பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் அலைந்த நாட்கள் கூட இருக்கும். நீங்கள் பழையதை பற்றி, பழைய வாழ்க்கையை பற்றி இன்னும் நினைத்து கொண்டே இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் அதிகமாக ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். அது உங்களை தடுத்து எல்லா விதமான விஷயங்களும் இதுவரை நிறுத்திருக்கும். இப்போது அந்த பயம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தைரியமான ஒரு முடிவை இந்த ஒரு நேரத்தில் எடுத்து பாருங்கள். அந்த ஒரு முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். அதை நீங்களும் உணர்வு ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் எடுக்கின்ற முடிவு உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் போக போக அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பத்தில் உங்களுக்கு சேலஞ்சாக நிச்சயமாக இருந்திருக்கும். போக போக அது உங்களை ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்திருக்கும். எப்படி வாழ்க்கையை வாழணும், இந்த ஒரு வேலையை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உடனே நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு வேலையாகவும் நிச்சயமாக இது மாறிவிடும். நீங்க ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் இந்த ஒரு நேரத்துல பாடமாக எடுத்துக்கொள்வீர்கள். இதை ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம், இன்னுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ரியல் வாழ்க்கைக்குள்ள ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்வது போல நீங்கள் நினைத்து அதனை கேட்டு நினைப்பீங்க. அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக மாறிவிடுவீர்கள். அந்த விஷயங்களை நீங்க கற்றுக்கொண்டு அதன்படி நீங்க பிஸ்னஸை இந்த ஒரு நேரத்துல ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக துவங்க ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் அந்த ஒரு பிஸ்னஸில் இருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எடுத்த ரிஸ்க்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அது மிகப்பெரிய அளவில் ஒருத்தாங்கத்தான் இருக்கிறது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பாருங்கள். நீங்க எடுத்த தைரியமான முடிவுகள், தைரியமான திசைகள் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கும். ஒரே ஒரு திசை, ஒரே ஒரு முடிவு தாங்க நீங்க நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதிற்குள் வைத்து கொண்டே தாங்க இருந்தீங்க. அதை எடுக்க நீங்கள் எவ்வளவோ தயங்கியிருப்பீங்க. அதை எடுக்க முடியாமல் நீங்கள் தயங்கிய நாட்கள் அதிகமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ரிஸ்கை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஆனா இப்போது நீங்க அந்த ஒரு பயத்தை கடந்து அந்த ஒரு முடிவுகளை இனிமே நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பயத்தை எல்லாத்தையும் கடந்து நல்ல ஒரு முடிவுகளை இனிமே நீங்க எடுக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது உங்களை நல்ல ஒரு பாதையில் கொண்டு போய் நிப்பாட்டுங்க. அந்த ஒரு நேரம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். அதை நீங்களே உணர்வீங்க. ஆனா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தெளிவானது இனிமே உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு திசை தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சேஞ்சையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு எப்பொழுதுமே கஷ்டமாகத்தாங்க தெரியும். ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு பணம் உங்களிடம் சேரும் பொழுது இதனை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க.
இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சக்சஸ் ஆன ஒரு கதையாக நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். நீங்களே உங்களை பத்தி மற்றவர்கள் பெருமைப்படும்படி நிச்சயமாக கூறுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒன்று சாதித்து காட்டுவீங்க. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய கம்ஃபோர்ட் சோனுங்க. முக்கியமாக நீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ சில விஷயங்களை செய்திருப்பீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் வர ஆரம்பித்திருக்கும். அதனால மட்டுமே போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்கும். அதனால நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கோங்க. நான் இதுவரை கூறியது சரியாக இருக்குமா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம். இயங்கிய நாட்கள் அதிகமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ரிஸ்கை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஆனா இப்போது நீங்க அந்த ஒரு பயத்தை கடந்து அந்த ஒரு முடிவுகளை இனிமே நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பயத்தை எல்லாத்தையும் கடந்து நல்ல ஒரு முடிவுகளை இனிமே நீங்க எடுக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது உங்களை நல்ல ஒரு பாதையில் கொண்டு போய் நிப்பாட்டுங்க. அந்த ஒரு நேரம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். அதை நீங்களே உணர்வீங்க. ஆனா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தெளிவானது இனிமே உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு திசை தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சேஞ்சையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இது உங்களுக்கு எப்பொழுதுமே கஷ்டமாகத்தாங்க தெரியும். ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு பணம் உங்களிடம்